வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு வேங்கைவாசலில் சில ரீசேல் பிளாட் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம், கௌரிவாக்கம், சந்தோஷபுரம், நன்மங்கல் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தேடி பிளாட் கிடைக்கலையா, இல்லை உங்கள் பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஏரியாவில், எல்லாமே 7,000 7,500 ரேஞ்சில் தான் அந்த லொக்கேஷனில் இருக்கும். அதுவும் பிளாட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அங்கே பிளாட் தேடி உங்களுக்கு லொக்கேஷன் செட் ஆகலைன்னா நீங்கள் இந்த வேங்கைவாசலில் கன்சிடர் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் டு மாம்பாக்கம் ரோட்லேருந்து வெரி நியர்பை இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான். இந்த பிளாட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு வீடு ஏதாவது தந்தாங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்லேருந்து இந்த காளீஸ்வரி கம்பெனி வருங்க. அதுக்கு பேக் சைடு வர லொக்கேஷன் தான் அந்த வேங்கைவாசல். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மேடவாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோடு. இது மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா இந்த காளீஸ்வரி கம்பெனி வரும். இதுக்கு பேக் சைடு இருக்கிறது வேங்கைவாசல். வேங்கைவாசல் இன்னொரு வழியாக வரலாம். அந்த மேடவாக்கம் டு தாம்பரம் ரோட்டில் சந்தோஷபுரம் சிக்னல் வழியாகவும் உள்ளே வரலாம் நீங்கள். இப்போ இதுதான் வந்து இந்த காளீஸ்வரி கம்பெனிக்கு பக்கத்து வழியாக வர்றது தான் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் வழி. நீங்கள் தாம்பரம் சைட்லேருந்து வரவங்க அந்த சந்தோஷபுரம் வழியாக வரலாம். இந்த கம்பெனி தாண்டி ஒரு 100 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்திங்கன்னா அந்த ரோடு வேங்கைவாசல் உள்ளதாக வரும். இந்த ரோடு நம்ம பார்க்க போகிற முதல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ரைட் எடுத்துக்கிங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட் வரும். இந்த பிளாட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 60 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பிளாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த பாருங்க பிளாட்டு, மேற்க பார்த்த மாதிரி பிளாட்டு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற பிளாட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ். அதனால ப்ரைஸ் வந்து பெரிய நெகோஷியபிள்லாம் எதுவும் இருக்காது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கைவாசல் ரோடு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது 2வது பிளாட் தான். இது 2 வீட்டுக்கு நடுவில் தான் அந்த பிளாட் இருக்குது. அதனால இமீடியட்டாக வீடு கட்டலாம். அந்த மாம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதனால் லொக்கேஷனே உங்களுக்கு நல்ல அருமையான லொக்கேஷனு. இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 5,500 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போதைக்கு பிளாட் கிடையாது. அதனால கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம 2வதாக பார்க்க போகிற பிளாட் வந்து இந்த பிளாட்டு. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாட்டு. லோக்கல் பீப்புளுக்கு இதுக்குள்ள ஒரு பிளாட் இருக்கிறது தெரியாது. இது வந்து அன்னை அமந்திகா வில்லாஸ் அண்ட் ஃபிளாட்ஸ் இருக்கிற ஒரு லொக்கேஷன் வித் செக்யூரிட்டி பர்பஸோடு இருக்கும். உள்ள ஆல்ரெடி வந்து நல்லா டெவலப்பான ஒரு லொக்கேஷனு. அதனால வந்து நீங்கள் இமிடியேட்டாக வீடு கட்டக்கூடிய ஒரு பிளாட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட் இருக்குது நியர்பை பக்கத்தில். ரெண்டுடைய சைஸ் அதே சைஸ் தான். 30க்கு 60 இந்த 2 பிளாட் இருக்குது. 30க்கு 60 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. சேம் அதே மாதிரி வெஸ்ட் ஃபேசிங் மேற்க பார்த்த மாதிரி இருக்கிற பிளாட்டு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஏரியா ஆல்ரெடி நல்லா டெவலப்பான ஒரு லொக்கேஷனு. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வேங்கைவாசலில் பிளாட் கிடைக்கிறது கஷ்டம். இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குன்னு இருக்கிறது ஒரே லொக்கேஷன் இந்த அன்னை அமந்திகா தான். அதுக்குள்ளே ஒரு பிளாட் கிடைக்கிறது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,500 ஃபைனல் ரேட். இது ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இருக்காது. இந்த பிளாட் உங்கள் பட்ஜெட்டில் சூட் ஆச்சுன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வரலாங்க. இதுவுமே அப்ரூவ்டு பிளாட் தான். டாக்குமெண்ட்டு மற்ற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். 3வதாக பார்க்க போகிற பிளாட் வந்து இந்த பிளாட்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிரவுண்டு 1 கிரவுண்டோட பார்த்தீங்கன்னா சின்ன பிளாட்டாக வாங்கும்போது பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம காட்டுறது எல்லாமே ரீசேல் பிளாட்டு. அதனால் டிஃப்ரெண்ட் ஓனர், அதனால் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 டிஃப்ரென்ஷியேஷனாக தான் இருக்கும். இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1196 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது 30.6க்கு 39 என்ற சைஸில் இந்த பிளாட் இருக்குது. அதே சேம் அன்னை அமந்திகா உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அது கேட்டட் கம்யூனிட்டி, அது பக்கத்தில் வர பிளாட் தான் இது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ஃபார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் எதுவும் நெகோஷியபிள் இருக்காது. பட்ஜெட்டில் சூட் ஆகிறவங்க கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். 4வதாக பார்க்குறது இந்த பிளாட்டு. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு காளீஸ்வரி கோல்டு வின்னர் கம்பெனி. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் வீடு இருக்கிற ஒரு லொக்கேஷன் இது. இந்த 4 பிளாட்டுமே வந்து இமீடியட்டாக வீடு கட்டலாம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1276 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுவுமே மேற்க பார்த்த மாதிரி இருக்கிற பிளாட்டு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 42 சைஸில் வரும் உங்களுக்கு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,800 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இந்த பிளாட் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். மீதி ஏற்கனவே காமிச்ச 3 பிளாட் அந்த அளவுக்கு பேச முடியாது. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். அதனால் பிளாட் பிடிச்சிருக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பார்க்கலாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.